அண்மை செய்தி. 8 கல்லூரிகளுக்கு சென்னை பல்கலைக்கழக நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. 8 கல்லூரிகளுக்கு சென்னை பல்கலைக்கழக நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அதாவது மறு அறிவிப்பு வரும் வரை பட்டமளிப்பு விழாவை நடத்த வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, 8 கல்லூரிகளுக்கு பட்டமளிப்பு விழாவை மறு அறிவிப்பு வரும் வரை நடத்த வேண்டாம் என்று சென்னை பல்கலைக்கழகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. என்ன காரணம்? கூடுதல் விவரம் என்ன? தௌஃபிக், சென்னையின் ஒரு முக்கிய பல்கலைக்கழகமாகவும் சென்னையின் அடையாளமாகவும் சென்னை பல்கலைக்கழகம் விளங்கி வருகிறது. அந்த வகையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே பல்வேறு குளறுபடிகள் அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிலையில மிக முக்கியமாக சென்னை பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரத்துடன் கீழே இயங்கும் 8 கல்லூரியின் முதல்வர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகத்தின் சார்பில் அறிக்கை ஒன்று, கடிதம் ஒன்று நேற்றைய தினம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக இந்த 8 கல்லூரிகளிலும் கடந்த நவம்பர் 2022, ஏப்ரல் 2023, நவம்பர் 2023 யூஜி, பிஜி மற்றும் எம்ஃபில் முடித்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்துவதற்கான அந்த தயார் செய்யும் பணி ஒரு பக்கம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில சென்னை பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவு தற்பொழுது மிக முக்கிய ஒரு முடிவு எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் நாங்கள் பட்டமளிப்பு விழாவை நடத்த தயாராக இல்லை தற்போதைய சூழ்நிலையில். இதனால் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை தற்சமயம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழகத்தின் சார்பில். இது சம்பந்தமாக பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் நாம் கேட்கும் பொழுது மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்துவதில் தற்பொழுது சிறிய குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அந்த சான்றிதழ்கள் தயார் செய்யும் பணியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. பணப்பிரச்சனையும் தற்பொழுது நிலவி வருவதால் நாங்கள் எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 8 முக்கிய கல்லூரிகளில் அந்த பட்டமளிப்பு விழாவை தற்போதைக்கு நடத்த வேண்டாம், நாங்கள் அதற்கான மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை நீங்கள் எந்தவித ஒரு நகர்வையும் மேற்கொள்ள வேண்டாம் என கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவு ஏற்கனவே தொடர்ச்சியாக அந்த பணப்பிரச்சனை. இணைப்பிலே இருங்க, மீண்டும் உங்களிடம் பேசுகிறேன். கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு இணைப்பில் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. அதாவது 8 கல்லூரிகளுக்கு பட்டமளிப்பு விழாவை ஒத்திவைக்க வேண்டும் என்று சென்னை பல்கலைக்கழகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? என்ன காரணம்? என்ன காரணம்ன்றத பல்கலைக்கழகம் தான் சொல்லணும். எந்த காரணமாக இருந்தாலும் இது மாணவர்களுடைய நலனை பாதிக்கிற விஷயம். ஒரு மாணவர், ஒரு வாலிபர் ஒரு கல்லூரிக்குள்ள சேர்றதே அவர் ஒரு பட்டத்தை முடித்து அந்த பட்டம் தான் அவருக்கான கௌரவம். தமிழ்நாட்டில சரி, இந்தியாலையும் சரி, வாய்ப்பு இல்லாதவர்கள், பல தலைமுறையாக கல்வி மறுக்கப்பட்டவர்கள், எந்த சொத்து சுகம் சமூக அந்தஸ்து எதுவும் இல்லைனால என் புள்ள பட்டதாரி அப்படின்னு சொல்றதுல ஒரு மகிழ்ச்சி. என்னால், என் தாத்தாவால், பாட்டியால் அந்த நான் படித்து என்னுடைய உழைப்பை செலுத்தி பல இடர்பாடுகளை கடந்து நான் படித்த பிறகு எனக்கு கொடுக்க வேண்டிய பட்டத்தை நீங்க கொடுக்கறதுக்கு நிர்வாக காரணமா இருக்கட்டும், நிதி காரணமா இருக்கட்டும், 1000 காரணமா இருக்கட்டும், இந்த உரிய காலத்தில் கொடுக்க முடியாது. அதுவும் மற்றவர்களுக்கு கொடுப்பேன், உங்க 8 பேருக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அது ஒரு மிகப்பெரிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு அது மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த காரணமாக இருந்தாலும் அப்படி நிறுத்தி வைப்பது என்பது நியாயம் அல்ல. அது சமத்துவ கோட்பாட்டுக்கே எதிரானது. அதாவது துணைவேந்தர் நியமனம் பிரச்சனை தொடர்பாகவே இந்த ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றீங்களா? ஒன்றிய அரசினுடைய சூழ்ச்சி, பல்கலைக்கழகம் என்ற ஒரு அமைப்பே தேவையில்லைன்றதுதான். கல்லூரிகளே பட்டமளித்துக் கொள்ளலான்றதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020. அந்த சூழ்ச்சியை அரங்கேற்றுவதற்காக துணைவேந்தரை நியமிக்க விடாமல் தமிழகத்தினுடைய ஆளுநர் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் சட்டப்பேரவை ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறது. அந்த சட்டத்தில் கூறியிருக்கும்படி சர்ச்ச கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்களான்னு பாக்குறது தான் அவருடைய வேலை. சட்டத்தில் இருப்பதை பற்றி பேசாம அவர் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு சொன்னதின்படி செய்யல, உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நடந்துக்கலன்னா நேரா உச்சநீதிமன்றத்துல போய் கண்டெம்ட் போடுங்க, உங்களை யாரு வேண்டானது? உச்சநீதிமன்றத்தை மதிக்காமல் தமிழ்நாடு அரசு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தமிழ்நாடு அரசு மேல கண்டெம்ட் போட்டுக்கோங்க. ஆனா நீங்க இந்த மாணவர்கள் பாதிக்கப்படுவதை பற்றி ஆளுநருக்கு அக்கறை இல்லை. ஏன்னா திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பல்கலைக்கழகம் என்ற கட்டமைப்பு தேவையில்லை, பல்கலைக்கழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள் தேவையில்லை. ஏன்னா இந்த சிக்கல்கள் இருந்தால் சந்தையிடம் கொடுக்க முடியாது, தனியார் கிட்ட கொடுக்க முடியாது. இப்போ ஒட்டுமொத்தமாக கல்வியை தனியாரிடம் கொடுப்பதற்கு அங்க அரசு இருக்கக்கூடாது, அரசு சட்டம் இருக்கக்கூடாது, அரசின் சட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட துணைவேந்தர் இருக்கக்கூடாது என்ற தேசிய கல்விக் கொள்கையினுடைய சூழ்ச்சி. அதனால் இன்றைக்கு தமிழகத்து மாணவர்கள் இரையாகி இருக்கிறார்கள்.
கண்டிப்பாக புதிய தலைமுறையுடன் இணைப்பில் இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு பிரின்ஸ் கஜேந்திரன் சார் நன்றி. பல்வேறு தகவல்களை களத்திலிருந்து பகிர்ந்தமைக்கு செய்தியாளர் விக்னேஷ் முத்துவுக்கும் நன்றி.